போல தேற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மீண்டுமா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் எல்லா சபையாரும் அந்த குடும்பத்தாரை தேற்று ஆண்டவரே. உங்க பாதத்துல வந்து நிற்கிறோம். அந்த குடும்பத்தை கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. உங்க பாதத்துல வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. நாங்கள் வழிபடுகிற ஆண்டவர் கைவிடாத தெய்வம். நாங்கள் இந்த மட்டும் பிடித்து கொண்டு உறுதியாய் நிற்கிற எங்கள் ஆண்டவர் கைவிடாத தேவன், கைவிடாத தகப்பன், கைவிடாத தாயுமாய் தோளில் சுமக்கிறவர், ஏந்தி சுமக்கிறவர், ஏந்தி பாதுகாக்கிறவர். அவர் ஒரு நாள் எங்களை விட்டு விலகுகிறதில்லை, ஒரு நாள் எங்களை கைவிடுகிறதும் இல்லை. அவர் உங்களையும் ஒரு நாளும் விட்டு விலகுகிறதில்லை, உங்களை கைவிடுகிறதும் இல்லை. ஒரே ஒரு விசை கை உயர்த்தி குடும்பத்தார் எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க, கைவிடாமல் காக்கிறவரே, என்னை கைவிடாமல் காத்து கொள்ளுங்கன்னு அவரை பிடித்து கொள்ளுகிற நல்ல தருணம் இது. உறவு இழந்த உறவுக்கு சாதகமாய், இழந்த உறவுக்கு ஆறுதலாய் வருகிறவர் மகா பெரியவர். அவர் மகாராஜன், அவர் மகா பெரிய தகப்பன், அவர் கைவிடாமல் காக்கிறவர். ஒரே ஒரு விசை கையை உயர்த்தி சொல்லி முடிக்கலாம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. நானும் என் வீட்டாரும் குடும்பத்தார் சொல்லுங்க, இயேசுவையே பிடித்துக் கொள்வோம்னு குடும்பத்தார் சொல்லுங்க. ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ, நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ.
நாமம் சொல்லுவோம். நல்ல கரந்தட்டி உமையே பற்றிக் கொள்வோம். ஆண்டவரே, சகல ஆறுதலின் தெய்வமே, உமையே பிடித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தயவுசெய்து அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. இப்பொழுதும் நம்மோடு இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் கடந்து போன அன்புக்குரிய சகோதரர் டேவிட், அவருடைய துணைவியார் சகோதரி நதியா டேவிட் அவர்கள் அன்பு சகோதரனை குறித்து சாட்சியாக சில வார்த்தைகளை சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். சிஸ்டர் நதியா கணவரை குறித்து சாட்சியாக சில வார்த்தைகளை சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். வர கல்யாணம் பண்ணி நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு 5 வருஷமாக ஞானஸ்தானம் எடுக்கல, 2 குழந்தை பிறக்கிற வரைக்கும். அப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். என் வீட்டில் யாரும் எனக்கு கட்டாயப்படுத்தலை, நானாக தான் விரும்பி எடுத்தேன். இப்போ என் பிள்ளைங்களையும் கர்த்தர் கிருபையில் ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்துட்டேன். இனிமேல் அவர் பார்த்தவர். ஆமென். இல்லை புரியல. நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தோம், அப்புறம் நல்லா இருந்தோம். எங்களுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிங்க பிரியப்பட்டு. அவர் இப்போ என் கூட இல்லை, அவர் ஆண்டவர்கிட்ட இருக்காரு. அவர் நல்லா இருக்கணும். அவரை கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்காரு. அவர் புதைக்கப்படலை, விதைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் நம்பலை. ஆனால் அவர் என்கிட்ட பேசினார், நான் நல்லா இருக்கேன்னு. நான் யார் சொல்லி நம்பலை. பாஸ்டர் சொன்னாங்க, அண்ணெல்லாம் சொன்னாங்க அவரை நான் புதைச்சிருக்கோம் விதைச்சிருக்கோன்னு. நான் இல்லைன்னு. ஆனால் என் கணவர் வந்துட்டு நான் நல்லா இருக்கேம்மான்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போவே எழுந்து ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா நன்றி ஏசப்பா, அவர் நல்லா இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டார். எங்களுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க, பாஸ்டர் எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம். இப்பொழுது சகோதரனுடைய பிள்ளைகள் 2 பேரும் வந்து ஒரு பாடலை பாடும்படி கேட்கிறேன். பிள்ளைகள் 2 பேரும், தெபோரா அண்ட் தீபிகா, பாட மாட்டாங்களா? வாங்க, தெரிஞ்ச வரைக்கும் பாடுங்க. ஸ்தோத்திரம். என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா நேசரேசையா. உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேன். வாதவரே, என்னில் நினைவானவரே, தாயானவள் தன் பாலனை மறைந்தாலும் நான் மறவேனே. ஓ தாயானவள் மறைந்தாலும் நான் மறவேனே. ஓ உன்னை இந்த உள்ளங்கையில் வரைந்து வைத்தேனே. உன்னை மறவாமல் என்னாலும் நினைத்திடுவேனே.
உன்னை எந்தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்தேனே. உன்னை மறவாமல் என்னாலும் நினைத்திடுவேனே. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. நேசரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே. இமை பொழுது எந்தன் முகத்தை மறைத்தாலும் உமக்கு இறங்குவேனோ. இமை பொழுது எந்தன் முகத்தை மறைத்தாலும் உமக்கு இறங்குவேனோ. மலைகள் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எந்தன் சமாதானம் உன்னை விட்டு விலகி விடாது. மலைகள் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எந்தன் சமாதானம் உன்னை விட்டு விலகி விடாது. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. நேசரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே. உன் தாய் உன்னை தேற்றிடும் போல நான் உன்னை தேற்றிடுவேனே. உன் தாய் உன்னை தேற்றிடும் போல நான் உன்னை தேற்றிடுவேனே. தண்ணீரை கடக்கும் போதும் உன்னுடன் இருப்பேன். அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே நடப்பேன். தண்ணீரை கடக்கும் போதும் உன்னுடன் இருப்பேன். அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே நடப்பேன். என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. நேசரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே. தேவனுக்கு மகிமை. அடுத்ததாக நம்முடைய மத்தியில் இருக்கிற அன்புக்குரிய சகோதரி அனிதா அவர்கள் சகோதரர் டேவிட் அவர்களை குறித்து சில வார்த்தைகளை சாட்சியாக சொல்வார். சகோதரி அனிதா. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடையாளையே ஒரு சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்கு கோடி கோடி நன்றி. இந்த நேரத்துலையும் அடியலைங்க பேச வைத்து நான் சாட்சின்றது ஒரு இது நான் டேவிட் குடும்பத்தோட சாட்சி சொல்லணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். ஆனால் நீ இந்த நேரத்தில் நீ சாட்சி சொல்லணுன்ட்டு எங்களை மட்டும் பயன்படுத்தியிருக்காரு. நான் 31st வந்து அன்னைக்கு தான் நாங்கள் ஊர்லேருந்து வந்தோம். நான் ஊர்லேருந்து வந்த இதில் வந்து என்கிட்ட நான் போகும்போதே சொன்னேன், நான் போகல வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, நான் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிடலான்னு சொன்னோம். இல்லை வேண்டாம் நீங்கள் போங்க அப்படின்னாங்க. நாங்கள் போய் ரீச் ஆன உடனே கால் பண்ண ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசினாங்க. சரி அப்படின்னு வந்ததே பெரிய விஷயம் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 31st வந்து நாங்கள் ட்ரெயினை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது வந்து சேஞ்ச் பண்ணி ஏறிட்டோம்.
என்ன ஏசப்பா நான் ப்ரேயர் பண்ணாமல் வந்துட்டேன்னா நீங்கள் என் கூட தானே வந்தீங்க, நீங்கள் எப்படி நான் இந்த மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப இது பண்ணிகிட்டே வந்தேன். அது லாங்குவேஜ் ப்ராப்ளம் மெயினாக. ஹிந்தி தெரியும் ஆனால் ஸ்போக் பண்ண மாட்டேன். என்னால் அங்கே வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே தான் வந்தேன். அப்போ அங்கேயும் ஒரு ஏஞ்சல் ஆண்டவர் அனுப்பிச்சார், நீ எப்படியே சென்னைக்கு போயிடணும், நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு அது இதுவே டிக்கெட் வந்து கேன்சல் ஆனால் அது வேறு ஒரு இதுனா போலீஸ் வந்து இது பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்கே ஒப்படைங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் எங்களோட வந்து எப்படியோ அவர் யாருன்னே தெரியாது. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் என்ன ஒரு டிடிஆர் உட்காந்துட்டுருக்காரு. அவர் 2 days லீவு. நீங்கள் கவலைப்படாத பாபி அப்படின்ட்டு சொல்லி என்ன சொல்கிற, கவலைப்பட வேண்டாம் பாபிகிட்ட சொல்லுன்னு அப்படின்னாரு. அவங்க ஹிந்தி நல்லா பேசுவாங்க. கவலைப்படாத நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு அது வரைக்கும் நம்பலாம். நான் ப்ரே பண்ணிகிட்டே வரேன். சோலாப்பூர் வரைக்கும் வந்து அவரே வந்து எங்களை ட்ரெயின் ஏற்றி வழி அமிச்சார். என்னோடய மனசு ஃபுல்லாகவே அன்னைக்கு அம்மா வேற என்கிட்ட சொன்னாங்க, நீயும் இல்லை எப்படி நான் சமாளிக்க போகிறேன், ஆனால் டேவிட் நல்லா தான் இருக்கார், அவன் முடியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. ஆண்டவர் பார்த்துப்பாருமா, ஆண்டவர் இது வரைக்கும் என்கிட்ட வந்து டேவிட் நல்லா இருப்பார், சுகமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அம்மாக்கும் தைரியம் சொன்னேன், தங்கச்சிக்கும் சொன்னேன். என்னுடைய ப்ரேயர் வந்து கட்டாயம் வந்து அந்த இடத்துல கிரியை செய்ததுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த இடத்துலையும் நான் வந்தேன், பேகை வச்சு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் சிஸ்டர் வீட்டுக்கு போனால் என் மனசு கொஞ்சம் இதுவாக இருந்தது. சரி கிளம்பலாம் வாங்க அப்படின்னா, அவள் வேண்டாம் நீ இப்போ தான் வந்த ரெஸ்ட்டு, நான் எங்கள் வீட்டில் யார்கிட்டேயும் இந்த இது சொல்லவே இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சென்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லை. சரி வா போகலாம் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு என்னோடய இது மனசில் வந்து மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் ஒழிச்சிட்டே வந்தது. நான் போய் கிட்ட நின்ன உடனே, டேவிட் நீங்கள் மரணத்தை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக, நான் வந்து எப்படி சொன்னேன்னு தெரியல. நான் வந்து ஜெபம் பண்ணேன், நீ வந்து எங்கள் கூட சாட்சியாக நிற்கணும், எவ்வளோ அவமானப்பட்டோம், எவ்வளோ வெக்கப்பட்டு நிந்தனைகள் பட்டோமோ அதையெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு, நீங்கள் எங்களோட வரணும், சாட்சி சொல்லணும், எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் உங்களை பார்த்து ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னேன். அவர் அடுத்த இது வந்து நான் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இல்லை நீங்கள் திரும்ப வருவீங்க, ஆண்டவருக்கு நாங்கள் போராடுறேன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக டாக்டர் சொன்னாங்க 3 o'clock எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோம், அண்ணாக்கு ஃபோன் பண்ணோம், அக்காவுக்கு ஃபோன் பண்ணோம். போயிட்டு நம்ம 98% தான் எங்களால் இது பண்ண 2% தான் பிழைக்க முடியும் அப்படின்னு. எனக்கு அப்போயே சரி நம்ம தங்கச்சிக்கிட்ட சொல்லவே கூடாது, பார்த்துக்கலாம், ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு அது தீர்க்க தரிசனமாக இல்லை என்ன எதுன்னு எனக்கு தெரியாது, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டம், கவலை. சரி பான்ட்டு ப்ரேயர் பண்ணுறோம். நடு ரோட்டில் நான் வந்து முழங்கால் படியிடவே மாட்டேன். நடு ரோட்டில் உட்காந்து அப்படியே என்னையே மீறி நான் வந்து முட்டி போடுறேன். எங்கள் அண்ணா சொல்கிறாங்க வந்து, ஏய் ஜெபம் பண்ணுங்க, 7 மாதம் ஆண்டவர் வந்து அவருக்கு உயிர் கொடுத்தாருல்ல, ஆனால் ஆண்டவரை பற்றி ஒரு அறியாத ஒரு பிள்ளை அந்த இடத்துலையும் சொல்லுது ஜெபம் பண்ணு, கட்டாயம் டேவிட் வருவார் அப்படின்னு சொல்லுது. சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு எங்கள் சின்ன அண்ணாவோ பெரிய அண்ணா நாங்கள் ஆனால் நிறைய வந்து கஷ்டப்பட்டா. அவருடைய கஷ்டத்தில் வந்து அவர் உயிரோடு இருப்பார் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் நதியாவோடு இருந்தது. அன்றைக்கி ரொம்ப ஒரு ஆறுதலும் எனக்கு ஒரு தேற்றதெல்லாம் இருந்தது. 3, 4, 4:30 அப்படியே கால்குலேட் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு இது வந்தது எனக்கு. அன்னைக்கு நீங்கள் பார்த்த எல்லாரும் இதையும் நான் வந்து முன்னாடியே பார்த்துட்டேன். சரி என் தங்கச்சிட்டு சொன்னால் அதை ஃபீல் பண்ணுவா, ஒரு பக்கம் அவர் சிரிக்கிறாரு, ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு இதுக்கா, சரி வேண்டாம், அவர் வந்து பைபிளோடு வராரு, தேவதூதர்கள் ஆண்டவர் அனுப்பிட்டாரு, நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு அக்கா என்ன சொல்கிறேன்னு, நான் நன்றி சொல்லு, நீ ஒன்றும் சொல்லாது, நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்தேன். நான் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அவகிட்ட இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை பார்த்தது நன்றி. ஆனால் இவங்கெல்லாம் சொன்னாங்க ஏசப்பா இல்லை டேவிட் வரலன்னு. ஆனால் டேவிட் உயிரோடு தான் இருக்கார், இப்போ வரைக்கும் அவர் இங்கே தான் இருக்கார், எங்களோட இருக்கார். நான் அதை எல்லாருமே அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் இல்லைன்றதை வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. அவர் எப்படி வந்து மரித்தொழுந்து உயிரோடு எழுப்பினாரோ அதே போல் டேவிட்டும் ஒரு நாள் எழுப்புவார். இந்த இடத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, யாரெல்லாம் நான் ஆண்டவர் இல்லைன்றவங்கள தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களையும் மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் இருக்கார். இந்த நேரத்தில் நாங்கள் இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். சபையர்கள் எல்லாரும் கூடி டேவிட்காக ஜெபிச்சிருக்கீங்க.
அது மாதிரி இந்த 20 இயர்ஸ் எங்களுக்கு டேவிட்டை தெரியும். எல்லா பிரச்சனைகளும் டேவிட் கூட நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி அவர் எங்களோட இல்லை. நான் வந்து வரும்போது நான் இந்த இடத்துல வந்து அழவே கூடாது. என்னோட சிஸ்டர் வந்து அவங்க 3 பேரும் என்னோட பிள்ளைங்களா நான் வந்து இது சொல்லி அவர் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இன்றைக்கி என்னோட இது அவர் சொன்ன ஒரு ஆசையை நான் நிறைவேற்றிருக்கேன். அடுத்து அவங்களுக்கு என்ன இது பண்ண முடியுமோ எங்களால் ஆண்டவர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி எங்களால் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்காக நன்றி சொல்கிறேன். ஊழியக்காரருக்கும் அண்ணாவுக்கும் நாங்கள் நன்றி. தேங்க்யூ. ஆமென். கற்றுக் கொடுத்த நல்ல சாட்சிக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக நம்முடைய மத்தியில் அன்புக்குரிய ஸ்தோத்திரம் சகோதரர் ராஜேஷ் அவர்கள் ஆலோசனையான ஆறுதலான சில வார்த்தைகளை குடும்பத்தாருக்கு சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு கடினமான சூழ்நிலைமை. என்னுடைய சகோதரனை குறித்து சொல்ல வேண்டுமானால், அவனுக்கு 3 மாதம் இருக்கையிலே என் தாய் அவனை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அப்படி விடவில்லை. அவன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக அவன் வந்து கண்டு கொண்டு வந்தான். பிறந்ததிலிருந்து அவன் தான் எங்கள் வீட்டில் பெஸ்ட் கேட் ஃபார். எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு எந்த குறைவும் கிடையாது. எங்கள் வீட்டில் சொல்லப்போனால் ஒரு ஆசீர்வாதத்தின் திறப்பு என்று பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்லக்கூடியது என் தகப்பன் வாழ்க்கையில் உயர்வுகள் எல்லாமே அவன் பிறப்புக்கு அப்புறம். நாங்கள் அது வரைக்கும் பாண்டிச்சேரியில் அப்பா ஒரு காட்டன் மில்ஸில் ப்ராசஸிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு கொண்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் அவங்களுடைய உயர்வு மேல் நோக்கி சென்றது. பல தேசங்களுக்கு செல்லவும், குவைத் தேசத்தில் இருக்கவும் தகுந்த பல உயர்வுகளை கண்டான். அவனுக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலில் இப்படி பல அனுபவங்களே அவனுக்கு கஷ்டம் தெரியாது. அவன் விரும்புவது கிடைக்கும். ஆனால் இதன் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை ஊழியத்திலும் தொழில் நடத்துகிற வேலையில் எனக்கு ஒரு தாகம், இந்த சென்னை பட்டணத்தை தேசத்தை திருத்தணும் என்பது என்னுடைய வாஞ்சை. அது ஒரு தனி மனிதனால் முடியாது. ஆனால் சென்னை பட்டணத்தில் இந்த ஸ்லம் ஏரியாவில் நம்ம வந்து ஒரு கண்ணகி நகர்ங்கிற இடத்துல நம்மனால் முடிந்ததை செய்தால் அது சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்லும்போது அங்கே ஒரு மாற்றம் உண்டாக காண்பேன் என்று நான் ஜெபித்து விட்டு சென்றேன். பல நன்மையான காரியங்கள் நடந்தது. பலருக்கு வேலை வாய்ப்பு திட்டங்கள் கொடுத்து பலருக்கு வாழ்க்கையில் அதாவது வருஷத்துக்கு ஒரு 100 பேர், அப்படி என்றால் 100 பேர் என்றால் ஒரு 400 பேர் மினிமம் வந்து இதனால் போஷிக்கப்படவும் சந்திக்கப்படவும் முடிந்தது அந்த எல்லையில். இது கிட்டத்தட்ட சில வருடங்களாக நடந்தது. 2000 தொடங்கியது. 2004, 5, 6 வருஷங்கள் வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் என் தம்பி எனக்கு உதவிக்கு வந்திருந்தான். அந்த நாட்களில் அவன் விரும்பி மனம் முடித்து கொண்ட வாழ்க்கை நதியாவை மனம் முடித்து கொண்டான். அப்போ அவன் எடுத்த முடிவுகளுக்கு உண்மையில் சொல்லப்போனால் நான் வந்து ஆட்சேபனை தெரிவித்தேன். ஆனால் அவன் பணத்தையோ பொருளையோ எதையும் அண்ணனையோ தாயையோ எல்லாரும் நேசிப்பாங்க. என்னை தவிர நான் மட்டும் அவனுக்கு ஒரு போலீஸ்காரர் மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் சரி நீ முடிவு பண்ணிட்டான், நான் நீ வெளியே தெரிந்து இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புவேன். அவனுக்கு அது தெரியும் என்கிட்ட சரி என்னன்னு சொல்லிட்டு போவான். ஆனால் நான் போனோன்னா அவனோட வாழ்க்கை வேறு மாதிரி போய் வேறு காரியங்களில். ஆனாலும் உலகமே அவனை வேடிக்கை பார்த்து ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க கூட அவன் எங்கே இவங்கெல்லாம் இப்படின்னு கூட்டம் நடத்துகிறாங்க ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கும் கூட நினைக்கலாம் இவன் எங்கே பரலோகத்துக்கு போயிருப்பானா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உர்ஜிதப்படுத்தும்படியாய் அநேகருக்கு வெளிப்பாட்டோட அவனுடைய வாழ்க்கையில் அவனை உண்மையிலே கர்த்தர் உருவாக்கி அந்த கடந்த 7 மாதங்களில் அவன் இன்னொருத்தருக்கு ப்ரேயர் நோட்டை அனுப்பின சாட்சியை கேட்டேன். அதில் அவன் அறிக்கையிடுறான், என்கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருந்தது, அதை விட்டுட்டேன். சில பொய்களை சொல்லியிருக்கிறேன், அதையும் விட்டுட்டேன். ஆனால் எனக்கு இப்போ கேன்சர்னு சொல்கிறாங்க.
நான் திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள்னு சொல்லி, அப்போ அதை கேட்டோன்னு எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்து, ஏனென்றால் அவன் மனம் திரும்பிட்டான். பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு பக்கம் இந்த உலகத்தில் இழப்பு, அவன் பட்ட பாடுகளுக்கு பயங்கர வேதனை, அதுக்கு நாங்கள் டெஸ்கிரைப் பண்ண முடியாது. சொல்லப்போனால் அதனுடைய ஏதோ குடும்பத்தில் பக்கத்தில் இருங்கவங்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ கொடூரம். ஆனால் அதன் மத்தியில் அவனுக்கு கர்த்தர் ஜீவனை, நித்திய ஜீவனை கொடுத்தார், ஆதாரத்தோடு கொடுத்தார். அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 'டேவிடுடைய மகளுக்கு கொடுத்த வெளிப்பாட்டு, அதன்படியும் கர்த்தருடைய வார்த்தையின்படியும் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 23, 24வது வசனம். எபிரேயர் 12. நீங்களோ 22, 23, நீங்களோ சீயோன் மலை நடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென், அல்லேலூயா. பழைய போராட்டங்கள், வேதனைகள் எல்லாம் இருக்கையிலே ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவை அறிந்திருக்கிறார்களோ, அந்த கடைசி அந்த 7 மாதங்களில் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பக்கம் நான் அவனுடைய அக்கிரமங்களை சொன்னேன், ஆனால் அந்த போராட்டங்கள் மத்தியிலும் அவன் எடுத்த முடிவில் நிலைத்திருந்தான். சொல்லப்போனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீ இந்த வாழ்க்கையை விட்டுரு அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஓப்பனாக நான் தைரியமாக சொல்கிறேன். ஆரம்ப நாட்களில் அவன் படுற கஷ்டத்தை பார்த்து அவன் ஒரு தடவை ஃபோன் பண்ண, அண்ணன் எனக்கு தாங்கலை அப்படின்னு சொல்லல, ஏன்னா அப்படி சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவன் என் பேச்சை கேட்கல, கர்த்தருக்கு பயந்து, மனசாட்சிக்கு பயந்து அந்த குடும்பத்தை, நதியாவையும் பிள்ளைகளையும் நேசித்து இன்றைக்கி அவங்க அந்த பிள்ளைங்கள் எங்களுடைய மகள் தான். ஆமென், அல்லேலூயா. அவங்களுக்குரிய தேவனுடைய பராமரிப்பாக இருக்குது. ஆனால் அவன் எனக்கும் ஒரு டீச்சிங் தான் கொடுத்தான். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரும் சர்வ வல்லமை உள்ளவரும் எல்லாத்துக்கும் உடைமைஸ்தரமாக இருக்கிற அவர் பாவிகளை ரட்சிக்க மரண பரியந்த மனுஷரால் கொல்லப்பட்டு தம்மைத்தாம் தாழ்த்தினார். இப்போ இன்றைக்கி காலையில் கூட செய்தி கேட்டோம், தாழ்மை என்றால் என்னவென்று. நம்ம உலகத்தில் எல்லா வகையான காரியங்களும் இருக்குது, விருப்பு வெறுப்புகள் இருக்கிறது, ஜாதி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இந்த தேசம் அந்த ஆனாய் அப்போஸ்தலர் 17:26 எழுதியிருக்குது, மனுஷ ஜாதியாய் அவர்களை படைத்து அவர்கள் இருக்கும் எல்லையும் வரைந்து, ஆனால் எல்லாரையும் ஒரே இரத்தத்தினால் படைத்தார் அவர். ஆமென். அந்த ஒரே இரத்தத்தினாலே மீட்பையும் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே காரியத்தில், ஒரே வாழ்க்கையில் நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள. டேவிட், he is with the Lord. அவங்க குடும்பமும் பிள்ளைங்களும் இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்து தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாங்கள் கர்த்தரோட ஐக்கியமாக இருக்கணும் அவங்க வாஞ்சித்து இருக்கிறாங்க. அவங்க பாடின பாடல்களும் சரி, இன்றைக்கு அவங்க எடுத்த முடிவும், அவங்க தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது இன்றைக்கு ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமான காரியம். டேவிட் விதைக்கப்பட்டான் என்று சொல்வதற்கு உண்மையான அர்த்தம் அதுதான். ஆமென், அல்லேலூயா. இந்த ஊழியம் செய்ய தான் அங்கே போனேன். ஊழியம் செய்ய போன எனக்கே செய்ய முடியாமல் மனதிலும் சொந்தம் என்கிறதுல வேதனையும் நான் வெட்கப்பட்டும் இருந்தேன். அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம், நான் அந்த ஏரியா பக்கம் போய் திருப்பி ஊழியத்துக்கு நான் போனதே இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷம். ஆனால் என்றைக்கு மரித்தானோ அங்கே ஊழியம் ஆரம்பிச்சாச்சு மறுபடியும். ஆமென், அல்லேலூயா. அது டேவிடுடைய இரத்தம் சிந்தப்பட்டது தான், அந்த விதைக்கப்பட்டது தான், அதற்குரிய பலன் உண்டாகும். அது நிச்சயமாய். ஆமென், அல்லேலூயா. தேசத்தில் மறுபடியும் எங்கே இழப்பு உண்டானதோ அங்கே மீண்டும் உயர்வு உண்டாகும். கர்த்தரால் தான் அது வரும். நம்ம கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கு இங்கே வந்திருக்கும். மீண்டுமா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் அதை விரும்புகிறார். உங்கள் ஜீவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அசட்டையாக இருந்துடாதீங்க. ஆனால் எல்லாருக்கும் கடைசி நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எப்பொழுதும் ஆயத்தமா. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் தருணமாக இருக்கலாம். ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், அது உங்கள் தருணமாக இருக்கலாம். God bless you.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா இடத்திலும் நிறைய இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்துவோம். சொந்தக்காரெல்லாம் வரணும், மாமா மச்சாலாம் வரணும் அப்படின்வாங்க. அப்புறம் கடைசியாக சொல்லுவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சிருங்களேன் அப்படின்வாங்க. நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறது முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஏற்கனவே லேட்டில் போயிட்டுருக்குறோம், நான் சுருக்கமாக முடிப்பேன்னு சொன்னேன். ஆனால் பிரதர் ஆபிரகாம் சொல்கிறேன், இல்லை கர்த்தருடைய வார்த்தை வேணும், அவர்களுக்கு நீங்கள் தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுனால நான் அதிக பிரசங்கி இல்லை. அதே நேரம் கர்த்தர் சொல்ல ஞாபகப்படுத்தின சில காரியங்களை பிள்ளைகளின் ஆறுதலுக்காக வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிரயோஜனத்துக்காக சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புலம்பல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க. பிள்ளைகளை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கங்க. இது பரிசுத்த ஸ்தலம், ஆராதனை ஸ்தலம், சபை. ஓடி விளையாடுற கிரவுண்ட் இல்லை. எங்கள் சபை பிள்ளைங்க போக மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த பாஸ்டர் யாருன்னு. அதில் புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகள் தயவுசெய்து பெற்றோருடைய அரவணைப்பிலே இருக்கும்படி அன்போடு கேட்கிறேன். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். திக்கற்றவர்கள் ஆனோம், தகப்பன் இல்லை. எங்கள் தாய்கள் விதவைகளை போல் இருக்கிறார்கள். இந்த நாளிலே இந்த குடும்பத்தாருடைய சூழ்நிலை இந்த வசனத்திற்கு ஏற்ற வண்ணமாய் இருக்கிறதுனாலே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். We are orphans and fatherless. Our mothers are as widows. நாங்கள் தகப்பன் அற்றவர்களாகி விட்டோம், எங்கள் தாய் விதவையாய் இருக்கிறார். காலை நேரத்தில் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். 1997 வருஷத்தில் என் தகப்பன் எங்களுடைய குடும்பத்திலேருந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். நான் தைரியமாக இதுவரைக்கும் ஏறக்குறைய ஸ்தோத்திரம் 26 ஆண்டுகள் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய சகோதரர் குடும்பங்களையும் அவரே தகப்பனாய் இருந்து நடத்தி வந்திருக்கிறார். ஒரு குறைவும் எங்களுக்கு ஏற்படவில்லை. ஆமென். அதனால் தைரியமாய் விசுவாசத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், தகப்பன் இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த இடத்தை கர்த்தர் நிரப்புவார். ஆமென். புருஷன் இல்லை, துணை இல்லை என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு துணையாக இருப்பார். ஆமென். பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் அன்பு சகோதரி நதியா அவர்களுக்கு துணையாயிருந்து இனிமேல் நடத்த போறார். ஆமென். தகப்பன் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு என்னென்ன சூழ்நிலைகளிலே எந்தெந்த இடத்தை பிரதர் டேவிட் நிரப்பினாரோ, டேவிட் அவருடைய இடத்தை கர்த்தர் நிரப்புவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். திக்கற்றவர்கள் ஆனோ என்று சொல்லுகிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை தகப்பன் அற்றவர்களாக, ஆறுதல் அற்றவர்களாக விடுவது இல்லை. நீங்க தகப்பன் இல்லை என்று சொல்ல வேண்டாம். உங்களை நான் தகப்பன் இல்லாதவராக, ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறுதல் அற்றவர்களாக உங்களை நான் விடுவது இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருப்பேன்னு சொல்றாரு. தோத்திரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தகப்பனாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கிறார். ஆதலால், அப்பொழுது கன்ஜங்ஷன், இணை வார்த்தை, இணைக்கிற வார்த்தை.
முந்தின வசனத்தில் இந்த அப்பொழுது என்பது எப்பொழுது என்கிற பதிலை நாம் பார்க்க முடியும். 17ஆம் வசனத்தை படிக்கலாம். ஆனபடியா நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருங்கள். நீங்க மேல உள்ள வசனங்கள் எல்லாம் படிக்க நேரம் இல்லை. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு தான் நீங்கள் ஞானசானம் எடுத்திருக்கிறீங்க, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. பாஸ்டர் சொன்னது போல பரலோகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெயர், உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் எப்படி இருக்கணும்? எல்லா அசுத்தங்களை விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதபடி, ஆண்டவர் அருவருக்கிற விக்கிரகத்துக்குரிய காரியங்கள், விக்கிரக ஆராதனைகளை நீங்கள் செய்யாதபடி, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டுடைய வசனம் முந்தின வசனங்களில் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவுவார், உங்களுடைய வாசம் பண்ணுவார், உங்களுக்கு தேவனாய் இருப்பார். நீங்கள் அவருடைய ஜனமாக, பிள்ளைகளாக, குமாரராக, குமாரத்திகளாக நீங்கள் காணப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா. விட்டு வந்த அசுத்தத்தை மறுபடியும் தொடக்கூடாது. அதான் இருக்கிறதுல விசேஷமான காரியம். விட்டுட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். கர்த்தருடைய பிள்ளைகள் இனிமேல் மறுபடியும் விட்டு வந்த காரியங்களை நீங்கள் தொடராதபடி, அவைகளை விட்டு புறப்பட்டு பிரிந்து தொடாதபடி உங்களை பரிசுத்தமாய் நீங்கள் காத்து கொள்வீர்களானால், திக்கற்றவர்களுடைய தகப்பனாய் இருக்கிற தேவன் உங்களுக்கு தகப்பனாய் இருந்து உங்களை நடத்துவார். 4 வசனங்களை மட்டும் வேகமாக சொல்லி முடிக்க போறேன். திக்கற்றவர்களுக்கு தேவன் தருகிற வேதத்தின் ஆலோசனைகள். முதலாவது 10வது சங்கீதம் 14வது வசனம். 10ஆம் சங்கீதம் 16வது கடைசி பகுதியை மட்டும் வேகமா வாசிக்கலாம். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளாகிய உங்களுக்கு, எனக்கு, நானும் திக்கற்றவன் தான். எனக்கு தகப்பன் தாய் 2 பேருமே கிடையாது. தோத்திரம். நமக்கு அவர் சகாயர். சகாயர் என்று சொன்னால் உதவி செய்கிறவர். ஆமென். ஐயோ, என் தகப்பன் இல்லையே, எனக்கு யார் உதவி செய்வாங்க, எனக்கு கொடுப்பாங்க, தோத்திரம் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சகாயராய், உதவி செய்கிறவராய் உங்களோடு கூட அவர் இருந்து உங்களை நடத்துவார். ஆமென். அநேக சாட்சிகளை நான் சபையில் சொல்லி இருக்கிறேன். சில காரியங்களுக்காக நான் வேண்டுதல் செய்யும்பொழுது, ஜெபிக்கும்பொழுது எனக்கு கிடைக்காது. கடைசி ஆண்டவரிடத்தில் நான் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே, உலக பிரகாரமான தகப்பன் இருந்தால் நான் கேட்டுருவேன். என் தகப்பன் நான் கேட்டு எதையும் இல்லை என்று சொன்னதில்லை. ஆனால் நீர் என் தகப்பனாக இருப்பேன்னு எனக்கு சொல்லியிருக்கிறீர். நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணுன்ற ஒரு ஜபத்தை, ஒரு கண்ணீர் விட்டேன்னு வச்சுங்களேன், நான் எதை கேட்டாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு கர்த்தர் இந்த மாலை வேளையிலே சொல்லுகிற காரியம், உங்களுக்கு உதவி செய்கிறவராக கர்த்தர் இருப்பார். தகப்பன் இல்லையே என்கிற வருத்தம் உங்களுக்குள்ளே வேண்டாம். அவர் சகாயர். ஆமென். சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எந்த சூழ்நிலையும், எந்த மனுஷனும், எந்த சத்துருவும், எந்த காரியங்களும் என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு உதவி செய்கிற கர்த்தர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். பயப்படாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன்னு சொன்ன கர்த்தர் இந்த நாள் தொடங்கி உங்களுக்கு சகாயராய், உதவி செய்கிறவராய் உங்களோடு இருந்து நடத்துவார். 2வது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 18ஆம் வசனத்தை படிக்கலாம். உபாகமும் 10:18. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிற தேவன். முதலாவது அவர் உதவி செய்கிற தேவன், 2வது அவர்
நியாயம் செய்கிற தேவன். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களை கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஐயோ, யாரும் எனக்கு நியாயம் செய்யலையே, இந்த கொடுக்கலையே, அதை செய்யலையே, இந்த மனுஷன் கொடுப்பான், யாரையும் பார்க்காதீங்க. நமக்கு நியாயம் செய்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு நியாயம் செய்து உங்களை நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயம் விசாரித்து நடத்துகிறவர். நமக்கு உலகத்தில் யாரும் நியாயம் சொல்ல மாட்டாங்க. உலகத்தில் எல்லாம் அநியாயம் தான் சொல்லுவாங்க, அநியாயம் தான் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாலையிலே சொல்றாரு, அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவராக, நியாயம் விசாரிக்கிறவராக, உங்களுக்காக வழக்காடுகிற, நன்மை செய்கிற தேவனாய் இந்த நாள் தொடங்கி உங்களோடு கூட இருப்பார். மூன்றாவது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் 102ஆம் சங்கீதம் 16வது வசனம். 102ஆம் சங்கீதம் 16வது வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராய் இருப்பார். இரண்டாவது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்வார், உங்களுக்கு நியாயத்தை விசாரிப்பார். மூன்றாவது, தகப்பன் இல்லாத உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மூன்றாவது காரியம், உங்கள் ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டாரு. விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் அது 17வது வசனத்தில் இருக்கிறது. இதை பார்த்து குழம்பிட வேண்டாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. உங்கள் ஜெபம் இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ தெரியாது, இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ தெரியாது. ஆனால் இன்றிலிருந்து உங்கள் ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ண மாட்டாரு. உங்களுடைய எல்லா விண்ணப்பத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்து உங்கள் எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து கர்த்தர் நடத்துவார். ஆமென். அந்த பிலிப்பி சபைக்கு பவுலடியார் எழுதுறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று வாசிக்கிறோம். கவலைப்படாதீங்க. தகப்பன் இல்லையே, உதவி இல்லையே, நியாயம் செய்ய யாரும் இல்லையே, வருத்தப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்க. கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை, நிறைவை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கடைசியாக திக்கற்ற பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் 146ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 146:9. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிற தேவன். ஆமென். இன்னிலிருந்து கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். எலெக்ஷன் நேரத்தில் சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே சொல்லுவோம், என்னுடைய காரியம் அவங்களோட ஒத்து போகலை, வேண்டாம், உலக பிரகாரமான காரியத்தை சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார், உங்களை ஆதரிக்கிறவராக இருப்பார், உங்களோடு கூடவே இருந்து உங்களை நடத்துவார். சொந்த பந்தங்கள் நம்மை ஆதரிக்காமல் இருக்கலாம், உறவினர்கள் நம்மை அலட்சியப்படுத்தலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு இந்த மாலை வேளையில் சொல்லப்படுகிற காரியம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு ஆதரவாக இருக்கிற ஆதரிக்கிற தேவன் உங்களை ஆதரித்து ஆசீர்வதித்து நன்மையை தந்து தேவன் நடத்துவாராக. முதலாவது, திக்கற்றவர்களுக்கு அவர் சகாயர். இரண்டாவது, நியாயம் செய்கிறவர். மூன்றாவது, ஜெபத்தை கேட்கிறவர். நான்காவது, உங்களை ஆதரிக்கிறவராய் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். தகப்பன் இல்லை, புருஷன் இல்லை, எந்த சூழ்நிலை குறித்தும் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நன்மையை தந்து தேவன் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் சகோதரிகள் குடும்பம் பாட்டுன்னு போட்டுக்கிறீங்க. எந்த சகோதரின்னு போடல. டாரதி சகோதரியா, அண்ணா சகோதரியா, எங்கே இருக்கிறீங்க? யாரும் காண ஆளுங்களா இருக்கிறாங்களா? சகோதரிகள் குடும்பத்தார் பாட்டு, சகோதரி சாட்சி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் போட்டிருக்குது, எனக்கு தெரியல. வாங்க, எந்த சகோதரி வாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட தம்பி வந்து சின்ன வயசில் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது, இப்போயும் கடைசியில் அவன் ஆண்டவருக்குள்ளே தான் மரித்தான். இடையில கொஞ்ச நாள் அவனுடைய வாழ்க்கை வந்து ஜீவியம் கொஞ்சம் மாறிப்பட்டு போயிட்டு இருந்தது. நான் சின்ன வயசில் அவனுக்கு பிடிச்ச பாட்டு அது நோ ஹாம்னு படிப்பான். எங்கள் அப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. அந்த பாடலையும் அப்புறம் திஸ் இஸ் த டேன்ற சாங் ஆல்மோஸ்ட் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சாங்கில் அவனே ஒரு வேர்ஸ் எழுதினான். நேரோ இஸ் த வேன்னு எழுதினான். அந்த 2 சரணங்களை மாத்திரம் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. And the devil can do us no harm. And the devil can do us no harm. I trust in Jesus' name. I trust in Jesus' name. I trust in Jesus' name. And the devil can do us no harm. And the devil can do us no harm. We are one in Jesus' name. We are one in Jesus' name. We are one in Jesus' name. And the devil can do it no harm. And the devil can do us no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. And the devil can do us no harm. And the devil can do us no harm. This is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. Narrow is the way that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. For narrow is the way that the Lord has made. We will rejoice and be glad in it. Narrow is the way that the Lord has made. Narrow is the way that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. For narrow is the way that the Lord has made. We will rejoice and be glad in it. Narrow is the way that the Lord has made. இந்த பாடல் வரிகளை போல் அவன் இந்த ஸ்டான்ஸை அவனாக தான் எழுதினான். சின்ன வயசில் அவனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நேரவாக தான் இருந்தது. நான் கர்த்தர் கடைசியில் அவனுக்கு ஒரு மகிமையான முடிவை கொடுத்தாரு. அதற்காக நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லை, அவன் இறக்குறதுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த சொப்பனத்தோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியல. என் கையில் இருக்கிற மோதிரம், நான் எப்போயுமே அவனுக்கு அந்த 2 வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்னு சொல்லு, கர்த்தருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயம்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டுருவேன். 3-4 தடவை ஐசியூ வரையும் போனால் திரும்ப வந்தான். 4ஆவது தடவை ஐசியூ போகும்போது அந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் சொல்லவே விடலை. ஆனால் வேறு 3 வசனங்களை தான் சொல்ல விட்டார். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு 3 வசனங்கள், ஐசையா 58:8, அப்புறம் ஆக்ட்ஸ் 3:16, அப்புறம் இன்னொரு வசனமும் நான் சொன்னேன், உன்னை வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பான். மார்க்
5 உள்ள வசனத்தை நான் சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணேன். எனக்கு அதோட அர்த்தம் தெரியல. நான் பார்த்தது என்னென்னா, என் கையில் உள்ள மோதிரம் வந்து உடஞ்சி விழுகுது. அடுத்து நான் பார்க்குறேன், அவன் ஒரு அந்த அதாவது எனக்கு தெரியுது, இந்த தேசமும் இல்லை அந்த தேசமும் இல்லை, இடப்பட்ட இடத்துல ஒரு இது மாதிரி தனியாக அப்படியே மிதந்துட்டுருக்கு. அதில் கோடி கோடியாக ஆட்கள் வந்து அப்படியே நித்திரை பண்ணிகிட்ருக்குறாங்க, அமைதலாக இருக்கிறாங்க. நித்திரை பண்ணுறாங்களா அமைதலாக, எனக்கு நித்திரை பண்ணுறாங்கன்னு அப்போ எனக்கு தெரியல. அதில் மத்தியில் போய் டேவிட் படுக்க போகிறான். படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவன் என்னை கூப்பிட்றான். என்னை கையை அசைச்சு இப்படி கூப்பிட்டு காமிச்சிட்டு அந்த இடத்துல அவன் படுக்க போகிறான். அதை நான் பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் அதோட அர்த்தம் எனக்கு தெரியல. ஆனால் அதே மாதிரி தான் நடந்துச்சு. நான் 31ஆந்தேதி வாட்ச் நைட் சர்வீஸ்க்கு நான் கிளம்பும் முன்னாடி 30ஆந்தேதி தான் நான் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் அவன் 31ஆந்தேதி அவனை ஐசியூ ஷிஃப்ட் பண்ணும்போது அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்லி, என்னை அக்காவை கூப்பிடு, நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவன் வந்து ஐசியூக்கு நான் போனோன்னே, நீ ஜெயிச்சு வருவடானா, இல்லை நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் நான் திரும்ப வசனங்கள்லாம் சொன்னோன்னே அமைதியாக இருந்தான். ஆனால் என் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு 2 தடவை இறுக்கமாக பிடிச்சிட்டு, அதோட அர்த்தம் எனக்கு தெரியல. மாஸ்கை கலட்டி ஏதோ சொல்ல வந்தான், ஆனால் அவனுக்கு பேச முடியல. அவன் என்ன சொல்ல வந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் வந்து அவனை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொண்டு அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் தம்பி டேவிட் வந்து அவர் தான் கடைக்குட்டி செல்ல பிள்ளை வீட்டில். அவருடைய லைஃப் வந்து ஃப்ரம் த பிகினிங் அண்ணன் சொன்னது போல் அவர் வந்து அவருக்குடைய எல்லாமே அவர் தான் அப்பா அம்மாட்டே வளர்ந்தார். நாங்கள் எல்லோரும் அப்பா பாட்டி தாத்தாட்ட வளர்ந்தோம். அவருக்கு தான் எல்லா செல்லமும். ஸோ அவருக்கு எல்லாமே அப்பா வந்து கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவன் லைஃப்பில் இடையில வந்து ஹி டுக் ஒன் டிசிஷன். அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கல. பட் ஆனால் அது ஆண்டவர் அவனுக்காக வச்ச ஒரு பாதை போலுக்கு. ஸோ அந்த இதுலேயும் வந்து அவன் எடுத்த டிசிஷனில் அவன் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தான். எவ்வளவோ சொன்னோம், எதுக்காச்சும் ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணும்போது நாங்கள் சொன்னோம், நீ தாண்டா அந்த டிசிஷன் எடுத்த, ஸோ நீ தான் அதுக்கு என்ன, நீ அதுக்கு வாட் யூ ஆர் கோயிங் டு மேக் அனதர் டிசிஷன் அபவுட் தட்னா அது நீ தான் எடுக்கணும்னு சொன்னான். அவன் எல்லாம் சொல்லுவான், அப்புறம் திருப்பி அதை பற்றி நம்மக்கிட்ட வரவே மாட்டான். ஆனால் ஒரு நாளும் அவனுடைய லைஃப்பில் அவன் கடைசி சாகுற வரைக்கும் அவன் ஆண்டவரை பற்றி ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சுட்டான். அவன் பண்ண தப்புக்கு அவனே ஒரு செல்ஃப் பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டானோன்ற ஒரு இது எங்களுக்கு வி ஃபெல்ட். பட் அதுவும் நான் அவனை எப்போ பார்த்தாலும் அவனை பார்க்கும்போதோ ஃபோன் பண்ணும்போதோ சொன்னேன், ஆண்டவர் உன்னை எப்போ அழைச்சாலும் சரி நீ ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். தெரியாது லைஃப் எப்படி இருக்குன்றது தெரியாதுடா. அதனால் நீ இன்னமும் இப்படியே கேர்ஃப்ரீயாக இருக்காத, ஆண்டவரை அசட்டை பண்ணிக்கிட்டே இருக்காத. உன்னை ஆண்டவர் எப்போ அழைச்சாலும் நீ ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு. ஸோ எங்களுடைய பாரம் எல்லாமே எப்பவுமே அவன் ஆத்மா வந்து எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணுன்றதான். ஸோ அவன் இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு டைம் அவன் ஐசியூ போகும்போது நானும் சிஸ்டர்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஜெபம் பண்ணுறதுக்கு யாரும் போகலை வைக்கலை. இந்த மாதிரி பாஸ்டர்லாம் போனாங்க, பட் நாட் ரொம்ப பாஸ்டர்ஸ்லாம் போகலை வைக்கலைன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் எங்களுக்குள்ளே இருந்தது. அப்போது நான் வந்து சொன்னேன், நான் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு காமிச்சது அவன் ஐசியூ போகும்போது அவன் மரித்து போயிடறான்ற மாதிரி. அப்போ வந்து ஒரு பெரிய போதகர், அவனுடைய ஃபியூனரல் சர்வீஸ்க்கு ஒரு பெரிய போதகருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் வர்றதுக்கு. அவர் வராரு மகிமையாக உள்ள. அப்போ எனக்கு அது அர்த்தம்லாம் தெரியல. ஆனால் டேவிடுடைய மரணத்துக்கு அவன் வராத இடத்துக்கு ஒரு போதகர் வந்து அவன் அட்டன் பண்ணாத சர்ச்சில் வந்து ஆண்டவர் ஒரு போதகரை ஆயத்தப்படுத்தி மகிமையாக ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் கொடுத்தாரு. அவங்க பாஸ்டரும் வந்து அவ்வளவு அருமையாக எல்லாவற்றையும் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப அதிகமாக எங்களை நேசித்து, வரத அண்ணாலும் ஏப்ரஹாம் தான், பட் எங்கள் குடும்பத்தை அவ்வளோ அவர் கனம் பண்ணி எல்லா காரியத்தையும் எங்களுக்கு நேர்த்தியாக அருமையாக செஞ்சு கொடுத்தாங்க. அது டேவிட்டுக்கு ஆண்டவர் கொடுத்த கனம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவன் சர்ச்சுக்கு போனதில்லை, அவன் வந்து எவ்வளவோ சொல்லியும் அவன் இது பண்ணல. ஆனாலும் அவன் ஆண்டவர் கடைசியில் அவன் வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக மரித்தான் என்பதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணன் ஐசியூ விட்டு கடைசியில் வரும்போது நான் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, ராய்சனே அவன் ஆத்மா ஆண்டவர்கிட்ட போயிருக்கும்ல, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நான் அண்ணன்ட்ட அழுதேன், அதுதான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன். அப்போ அண்ணன் சொல்லிச்சு ஆண்டவர்கிட்ட தான் அவன் கண்டிப்பாக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்னா வந்த அத்தனை போதகர்களும் அவனுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் காமிச்ச அத்தனை தீர்க்க தரிசனம், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஆண்டவர் காமிச்சது. பட் ஆண்டவர் ஒவ்வொருத்தர் மூலமாக எங்களுக்கு அதை கன்ஃபர்மேஷனாக கொடுத்தாரு. இப்போ அவன் ஆண்டவரோட பிள்ளையாக ஆண்டவரிடத்தில் இருக்கிறான்.
அவன் லைஃப்பை மிஸ் பண்ணான், இல்லை நிறையா இது பண்ணான். ஆனால் நிறையா பேருக்கு அப்படி சான்ஸ் கிடைக்காது. கடைசி வரைக்கும் ஆண்டவர் விட்டுட்டு நம்ம கடைசியில் ஆண்டவரை பிடிச்சிக்குவோன்றதெல்லாம் கிடைக்காது. ஆண்டவர் கொடுக்குற தருணத்தில் கர்த்தரை உடனே பற்றி கொள்ளுங்க. ஏன்னா யாருக்கு எப்போ முடிவு வரும்ன்றதே தெரியாது. நம்மளை அழைக்கும் போது நம்ம ஆண்டவர் இடத்துல இருக்கிறதுக்கு நம்மளை ஆயத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா டேவிட்டுக்கு ஒரு 7 மாதம் ப்ராசஸ் கொடுத்தாரு. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளை எப்போ நம்மளை ஆண்டவர் அழைச்சாலும் நம்ம ஆண்டவரை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம். அவனை கொண்டு ஆண்டவர் அவனுடைய பிள்ளைகளை கொண்டு அவனை வித்தா விழுந்திருக்கிறான். அவனுடைய அந்த ஏரியாவில் ஆண்டவர் அவன் பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வான்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக அவருடைய மைத்துனர் கிருபாகரன் அவர்கள் வந்து அன்பு சகோதரனை குறித்து சில காரியங்களை சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். சகோதரர் கிருபாகரன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டேவிட் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நான் பேசுவேன்றது நினைக்கல. ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் அது. நான் எனக்கு இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து முதல்ல பார்க்குறதுக்கு மதுரைக்கு போயிருந்தபோது முதல் ஆளாக என்னோடய நண்பனாக சேர்ந்த டேவிட் கடைசி வரைக்கும் என் நண்பனாகவே இருந்தான். அத்தான் கூடுவான். அந்த என்கேஜ்மெண்ட் டைம்லேருந்து கல்யாணம் வரைக்கும் கூடவே அப்படியே இருப்பான். பக்கத்துலேயே ஒரு கண்ணாடி ஒரு சீப் வேறு வச்சுப்பான். அப்போ பார்த்து கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட ஒரு மூஞ்சி சுணுங்கியோ இல்லை வெறுப்போ அவ்வளோ பேசினதே கிடையாது. கல்யாணமும் என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் கூடவே தான் இருப்பான். வேலை நிமித்தமாக டிரான்ஸ்ஃபரில் பல இடத்துக்கு போனாலும் பெங்களூரோ ஹைதராபாடோ இல்லை நார்த்தோ டெல்லியோ எங்கே போனாலும் கூடவே இருப்பான். ரைட் ட்ராவலில் எந்த ட்ராவலில் கார் டிரைவிங் பண்ணும்போது கூடவே இருப்பான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேவிகேட்டராக, ஒரு அட்வைசராக, ஒரு செக்யூரிட்டி கார்டாக எங்கேயுமே கூட இருப்பான். நான் கல்யாணம் ஆகி குழந்தை பத்து எல்லாமே கூடவே இருப்பான். ஒவ்வொரு இடம் ஊருக்கு போகும்போதும் போய் இந்த வீடு பாதி வீடு செட் பண்ணி எங்களை செட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவன் தான் வருவான். இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு நண்பனாக இருந்தான் எப்பவுமே. கடைசி சில நாட்களில் நாங்கள் பல நேரம் சொல்லியிருக்கோம். சோதரன் ராஜேஷ் சொன்னது போல், ஏன்பா இந்தப்பா இந்த தனியாக வீடு எடுத்துகிட்டு வந்துடு, இப்போ உனக்கு வந்து ஃப்ளாட்டை வச்சு கொடுக்குறோம் எல்லாம் பண்ணோம். ஆனால் வந்து அவன் வந்து இப்போ ரொம்ப கண்ணகி நகர்லேருந்து நிறையா பேர் இங்கே வந்திருக்கேன். அன்றைக்கி நிறைய பேர் வந்தீங்க. ரொம்ப நீங்கள் உங்களை அன்பை புரிய முடிஞ்சு. அவன் ஏன் அந்த கண்ணகி நகரை விட்டு வரலன்னா, அவன் உங்களை நேசித்தது அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் அவனை நேசிச்சிங்க. இந்த நடுவில் அவனை கடவுளை விட்டு அவன் போயிருந்தாலும் கடவுள் அவன் மேலே ஒரு அன்பாக இருந்தபடினால அவனுக்கு ஒரு நல்ல அவனோட அந்த சொத்தே ஒரு அன்பு தான். நல்ல தகவன் தாயார், நல்ல சகோதரன், நல்ல சகோதரிகள். முக்கியமாக அண்ணால சின்ன சகோதரி அண்ணாலும் அவருடைய சின்ன அத்தான் ஆபிரகாம், அவங்க அவ்வளோ அன்பான ஒரு குடும்பம். மனைவி குழந்தைகள் நீங்கள் அவ்வளோ பரிச்சயம் இல்லை. ஆனால் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் போயிருக்கேன். நான் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், ஆஹா ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்களே, ரொம்ப அன்பாக இருக்காங்களே அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லாருமே அவன் மேலே அன்பு சொல்லுது. அப்புறம் கண்ணகி நகர் எனக்கு ஃபியூனரல் சர்வீஸ் பார்த்தேன். எல்லா கண்ணகி நகரில் அநேகம் பேர் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்போ வந்து நீங்கள்லாம் எவ்வளோ அவனை நேசிக்கிறீங்கன்றது எனக்கு புரிய முடிஞ்சுது. ஆண்டவர் அவனை நேசித்தபடினாலே அவனை கடைசியில் நமக்கு தெரியும், ஆஹா ஆண்டவருக்குள்ளே இருந்தான், நடுவில் எப்படியோ மாறி போனான். ஆனால் கடைசியில் அந்த 6 மாதம் 7 மாதம் ஆண்டவர் அவனை புடமிட்டு அவரோட அன்பு கடவுள் டேவிடை நேசித்தார். அதே மாதிரி கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணகி நகர் மக்களையும் நேசிக்கிறார். இன்றைக்கி வந்து கண்ணகி நகரில் தான் இன்றைக்கி சுவிசேஷம் இந்த சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு எழும்ப போகிறது. ஜீசஸ். நாங்கள் ஏதோ நினச்சோம், இன்றைக்கும் தப்பாக தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் வந்து கடவுள் அவனை டேவிட அந்த கண்ணகி நகர் எடுத்தும் போகிறது அங்கே அவர் விதைச்சிருக்கார். அநேக ஆத்மாக்கள் அங்கேருந்து எழும்ப போகிறது, அங்கேருந்து சுவிசேஷம் எழும்ப போகுது.
இந்த நாட்டையும் இந்த தமிழ்நாட்டையும் நீங்கள் தான் அசைக்க போகிறீங்க. அல்லேலூயா. இந்த நேரத்தில் மனைவி குழந்தைங்களுக்கு எந்த இதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் அற்புதமாக அவங்க தாயும் தகப்பனுமாக இருந்து அற்புதமாக வழிநடத்துவார். பிள்ளைகள் படிக்கிறதுலேருந்து அவங்க செட்டில் ஆகிற வரைக்கும் உங்கள் அனைத்தையும் உங்களை நடத்துவார். எதுக்கும் கவலைப்பட வேணாம், ஜபத்திலேருந்து நடத்துங்கள். ஏற்கனவே எல்லாத்தையும் தீர்மானத்தை வச்சுட்டார். இப்போ நம்ம வந்து விதைக்கிறோம். ஏன்னா கடவுள் எப்படி மனுஷனை உருவாக்குனார், மண்ணிலிருந்து உருவாக்குனார். அதுக்கப்புறம் சுவாசம், அவரோட சுவாசத்தை ஊதினார், அவன் வந்து வரான். ஜெனசிஸ் 2:7-9 பார்த்தீங்கன்னா டுக் இது இருக்குது, கிரவுண்ட்லேருந்து அந்த டஸ்ட்டை எடுத்து மனுஷனை உருவாக்குறார். அதுக்கப்புறம் அவன் சுவாசத்தை கொடுக்குறாரு, பிரெத் லைஃப். அப்புறம் தான் அவனுக்கு ஜீவன் ஆகிறது. அது இறக்கும் போது என்ன ஆகுது, அந்த மண்ணிலேருந்து வந்தது மண்ணோடு போகுது, இந்த ஆவி ஆத்மா மேலே போகுது. ஆண்டவர் அது எங்கே போகுதுன்றதான் பிடிக்கும். உயிர் ஆண்டவரத்தில் வந்தது, அந்த உயிர் திரும்ப ஆண்டவர் விட்டு போகணும். அது போச்சா இல்லையான்றதான் கடைசி நேரம். இந்த தருணம் எல்லாருக்கும் கிடைக்காது. நம்ம உலகத்தில் பார்க்குறதுக்கு அவன் கஷ்டப்பட்டான் இருக்கும். ஆனால் வந்து அவன் புடமிட்டப்பட்டிருக்கான். 2 நாள் முன்னாடி கூட நான் பேசினேன், கரெக்டாக சொன்னேன், டேவிட் இப்போ நீ தான் ஹோல்ட் பண்ணணும், நீ பிடிச்சினா நீ வந்துடலாம் அப்படின்னா. ஆனால் நீங்கள் சொல்லும்போது உங்கள் சகோதரியும் சொன்னாங்க, நல்ல பேரும் கூட சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட அவன் ஒப்பு கொடுத்துட்டான். இன்னொருத்தர்கிட்ட சொல்லியிருக்கான், நான் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட அந்த மகிமையை பார்த்துட்டானா, உங்களுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் அவன் விட்டு போகிறது, ஆனால் அவனுக்கு அது கஷ்டமாக இருக்காது, அவன் ஜாலியாக போயிடுவான். புரியுதா? அதுதான் விஷயம். ஒன்ஸ் ஆண்டவர் மகிமை ஒட்டு கொடுத்தா அந்த யாருக்கு இறக்க சிலாக்கியம் கிடையாது. கடைசி என்ன நமக்கு தேவை, நம்ம வந்து கடைசி நம்மளோட வாழ்வே இது வந்து ஒரு டெம்பரரி ட்ராமா தான். இதில் வந்து கடைசியாக நம்ம வந்து ஆண்டவரோட போய் சேரணுமான்றது அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் டேவிட் கொடுத்துருக்கார். இது மூலமாக இன்றைக்கி பிள்ளைகள் இன்றைக்கி வந்து அவங்க ஞானசாரம் எடுத்திருக்காங்க. உங்கள் குடும்பத்தை மட்டுமில்லை, இந்த கண்ணகிரின் மக்கள் எல்லாம் இந்த நாளில் ஒரு சாட்சியாக கடவுளை நிறுத்தி அனைவருக்கும் நித்திய வாழ்வு தரத்தக்கதாக ஒரு மகிமையான ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமையோடுதாக. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கூட்டத்தினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். யாராவது சகோதரர் டேவிட் அவர்களை குறித்து நானும் ஒரு 2 நிமிஷம் சொல்லட்டும் அப்படின்னு வாஞ்சித்தால் ஒரு 2 நிமிஷம் தருணம் கொடுக்குறோம். வரீங்களா? என்னை கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன் பாஸ்டர், நீங்கள் பாட்டுன்னு போய் முடிச்சிட்டிங்களேன்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். யாராவது சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இல்லையா? தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் முன்னால் வந்து இந்த கூட்டத்தின் நிறைவு ஜெபத்தை செய்வார்கள். பாஸ்டர் ஜோஷுவா. சாரி, வரீங்களா? கேட்டுக்கிட்டே இருக்கேன். பாஸ்டர் இப்படி வந்து உட்காருங்க. வாங்க ஐயா, வாங்க. தோத்திரம் வாங்க. பாஸ்டர் உட்காருங்க ஒரு நிமிஷம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அவனுக்கு தாய் மாமன். அவங்க பிரதரில் சொன்னது போல் அவ்வளோ அன்பானவன். அது வந்து உண்மையானது. எந்த நேரம் மாமா மாமான்பான். அவர் எப்படி அத்தான் அத்தான்பானோ அதே மாதிரி மாமா மாமான்பான். அப்போ அவன் சின்ன பையனாக இருக்கும்போதே குவைத்தில் இருக்கும்போது நானும் அவனும் குவைத்தில் இருந்தோம். அப்போமே என்ன செய்வானா, அங்கே கார் ஓட்டக்கூடாது லைசன்ஸ் இல்லாமல். ஆனாலும் கார் எடுத்து அவங்க அப்பா பெரிய பெரிய கார்கள்லாம் வச்சுருப்பாங்க. என்கிட்டையும் கார் இருக்கும். மாமா காரை கொடுங்க மாமா, நான் ஓட்டுறேன் மாமா அப்படின்பான். வேணாண்டா லைசன்ஸ் இல்லை, போலீஸ் விடுங்க மாமா, நான் அருமையாக ஓட்டுவான். நான் லைசன்ஸ் வச்சுருக்கேன். அவனோட 50 வருஷத்துக்கு மேலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு. அவனுக்கு 5 மாதம் கூட இல்லை. ஆனால் அவ்வளோ நேர்த்தியாக ஓட்டுவான்ல வண்டியை. இங்கே இந்தியாவில் வந்தப்பையும் அவ்வளோ அருமையாக ஓட்டுவான். எந்த நேரமும் மாமா மாமா மாமான்னு அவ்வளோ அன்பாக இருப்பான். ஆனால் இந்த இறந்த அன்னைக்கு நாங்கள் இல்லை. நான் வெளியே போயிருந்தேன், வெளியூரில் இருந்தேன். அதனால் என்னால் வர முடியல. நான் இப்போவும் சாட்சி சொல்ல பயந்தேன். ஏன்னா இங்கே நின்று ஒரு வேளை சொல்ல முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருந்து அவ்வளவு அன்பு நெருக்கம். ஆண்டவர் எல்லாரும் சொல்கிறது போல் அவன் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கிறான். விதைக்கப்பட்டது உண்மை தான். அவன் சில நேரங்களில் நமக்கு வந்து இழந்துட்டதுனால சில அவநம்பிக்கை நமக்கு வரும். எல்லாம் இப்படி
இந்த மலர் வேணுமா, ஆண்டவருக்கு தேவையா, அப்படி இப்படின்றதெல்லாம் நம்ம நினைக்கிறது உண்டு தான், நம்ம பயப்படுறது உண்டு தான். ஆனாலும் விதைக்கப்பட்டது உண்மையிலே இப்போ மூத்தவன் சாட்சி சொன்னது போல் நான் அந்த சாட்சியை நான் எதிர்பார்க்கலை. அது வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் சாட்சி அவன் சொன்னது. அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஊழியம் செய்கிறதுக்காக ஒரு இதாக ஆரம்பித்தேன். ஆனால் ஊழியம் அபகீர்த்தியாக போச்சு. 20 வருஷம் கழித்து எதிர்பாராத அந்த ஊழியம் தளிர் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னான். இட்ஸ் ரியலி வெரி கிரேட், எ ஒண்டர்ஃபுல் டெஸ்ட்மனி. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த சாட்சியை சொல்கிறப்ப. எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியும், அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும் போது தெரியும், அந்த தோல்வியும் எனக்கு தெரியும். அப்போ நான் மெட்ராஸில் இருந்தேன். ஆனால் அந்த 20 வருஷம் கழித்து அந்த ஊழியத்தின் ஜெயம் அதில் பலன் எடுத்துட்டான். அதுக்கு அந்த ஆண்டவருக்கு பெரிய சோத்திரம் சொல்லணும். அதுக்கு டேவிட் தான் காரணம், அவங்க அண்ணன் காரணம் இல்லை. அந்த ஊழியம் ஜெயமானதுக்கு டேவிட் தான் காரணம். கர்த்தர்னா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொன்னது போல் கலங்க வேணாம், பாஸ்ட் பிரசங்கங்கள் பண்ணது போல் எல்லா வசனங்களும் வார்த்தைகளும் நமக்கு சாதகமாகவும் நமக்கு தேவையாகவும் இருக்கும். அது நடத்துவார். பாஸ்ட் சொன்னது போல் நான் எங்கள் அப்பாவை ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இழந்தப்ப நான் இது மாதிரி கதறி இருக்கேன், கண்ணீர் விட்டுருக்கேன், அழுதுருக்கேன். நான் இனி எப்படி வாழ்வேன், நம்ம வாழ முடியாது அப்படின்லாம் நினச்சிருக்கேன். தினம் ஓடி போய் கல்லறையில் போய் நின்றுப்பேன். சைக்கிள் அப்போல்லாம் என்கிட்ட கார் கிடையாது. சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அந்த கல்லறையில் போய் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சமான ஒரு கிராக் ஜாக் பிஸ்கட் சாப்பிடுவாங்க. அந்த பிஸ்கட்டை வாங்கிட்டு போய் அவங்க சாப்பிட போகிறதில்ல, அந்த கல்லறையில் வச்சுட்டு அது ஒரு பாட்டு, எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சமான ஒரு பாட்டு, அந்த பாட்டை பாடுவேன். ஆனால் அப்போ அவ்வளோலாம் பயந்தப்ப உண்மையிலே ஆண்டவர் அப்பா இழந்தாலும் நான் இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் உண்மையிலே என்னை கைவிடலை. ஆண்டவர் ரொம்ப லிஃப்ட் பண்ணார். பலவிதமான நன்மைகள், பலவிதமான ஆசீர்வாதங்கள் இந்த உலக பிரகாரமாகவும் ஆவிக்குள்ளேயும் நிறைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிடச்சிச்சு. அதே போல் அந்த குடும்பத்துக்கு, அந்த தாய்க்கு, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கூட இருப்பார், கடைசி வரைக்கும் இருந்து காப்பாற்றுவார். நான் உங்களுடைய ரொம்ப நேரத்தை எடுக்கிறதுக்கு விரும்பலை. அதனால் டேவிட்டை நான் திரும்பவும் நினைவு கூர்ந்து என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தலைகளை தாழ்த்தி நான் ஜெபிக்கலாம். அன்புக்குரிய பாஸ்டர் ஜெபிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் அன்பு தம்பி டேவிட்டுடைய ஸ்தோத்திர கூட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் தகப்பனாய், தாயாக, நண்பனாக இருந்து நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் அன்பின் பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையில் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திற்கு, அழகான இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாங்கள் வீசா இல்லாமல் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். மறுபடியும் ஒரு நாள் போக போகிறோம். ஆனால் தேதி மட்டும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அன்பு தம்பி டேவிட்டை நீர் கடந்த நாட்களிலே எடுத்துக்கொண்டீர். உம்மோடு கூட இளைப்பாரி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நாங்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பயணம் பண்ணி போகும்போது நாங்கள் சந்திப்போம் என்ற நிச்சயம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரும், ஒவ்வொருவருடைய வேதனையும், ஒவ்வொருவருக்கும் எப்படி ஆறுதல், நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, சகல ஆறுதலின் தேவன் நீர், சகல ஆறுதலின் தேவன் நீர். ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பீராக. ஒவ்வொருவருடைய ஆண்டவருடைய வேதனையும் துக்கத்தையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஒவ்வொருவருக்கும் ஒரு நிச்சயமும் விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன், அவரை இல்லாமல் பரலோகத்தில் ஒருவனும் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறதே. இந்த வேளையில் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 34:8 பிரகாரமாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன்
பாக்கியவான் என்று எழுதியிருக்கிற வசனத்தின் பிரகாரமாய் ஒவ்வொருவரும் உம்மை டேஸ்ட் பார்க்க உதவி செய்வீராக. நீர் நல்லவர் என்பது ருசி பார்க்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. டேவிடை இழந்த ஆண்டவரே குடும்பத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. அண்ணனை அக்காவை ஆண்டவரே நீர் ஆறுதல் படுத்துவீராக. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. அவனை நேசித்து ஆண்டவரே அவனோடு கூட ஃபெலோஷிப்பாக இருந்த ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவீராக ராஜா. ஒவ்வொருவருக்கும் ஒரு நிச்சயம் உண்டாகட்டும். இயேசுவை சந்திக்க ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவார்களாக. இப்படி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். குடும்பத்தின் சார்பில் அன்புக்குரிய சகோதரர் அப்ரஹாம் அவர்கள் வந்து நன்றி சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் முதலாவது கர்த்தருக்கு நன்றி. இந்த கூட்டத்தை எதை செய்தாலும் அதாவது முதல்ல கர்த்தரை ஒப்பு கொடுக்கணும். அதே போல் இந்த கூட்டத்தையும் அவர் நின்று நடத்தி கொடுத்ததற்கு கர்த்தருக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். அடுத்ததாக இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொருத்தருக்கும் முதலாவது பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்தார் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய மகன் பாஸ்டர் செபுலன் மற்றும் அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் இந்த கூட இருந்த அவங்க கூட துணை ஊழியர்கள், இந்த கேமரா, இந்த மைக் சிஸ்டம் மற்றும் ஆராதனை நடத்தின பிரதர் மற்றும் மற்ற உதவி செய்த ஒவ்வொருத்தரும், இங்கே மாத்திரம் இல்லை பரியல் சர்வீஸ்லேயும் கூட இந்த வாலண்டியர்ஸ் அவங்க குடும்பத்தார் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லுகிறேன். எங்களுக்கு கூட இந்த ஜெபித்தவர்கள், டேவிட் பிரதர் ஜெபித்தவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில். அதே போல் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறவங்க குடும்பத்தாருக்கும் இங்கே ரெண்டு குடும்பத்துக்கும் மற்றும் அவங்க கூட இருக்கிற நண்பர்கள், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றும் இங்கே இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேறு எல்லாரும் உதவி செய்த ஒவ்வொருத்தரையும் நான் விட்டிருந்தா கூட அவங்க எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் இதை மகிமையாக செய்திருக்க மீண்டுமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லோருக்கும் உணவு ஆயத்தம் பண்ணிருக்கார். எல்லோரும் இருந்து உணவறிந்து விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக, சீக்கிரம் முடிஞ்சிடும். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே ஆயத்தம் பண்ணியிருக்கு. மேபி 2 பந்தியில் முடிச்சிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் எல்லோரும் உணவு வந்து செல்லணும். விசுவாசிகள், சபை விசுவாசிகளுக்கும் அதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமென். தேவனுக்கு மகிமை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பொறுமையாக மேலே போங்க. வெளியூர்லேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு முதல்